கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாதிரியும் சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்ததாக இயக்குனர்களின் நடிகன், தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர், யாதும் மரியான் படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அப்புக்குட்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா, என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று போது கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல. தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூடாது, கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா அது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பராக சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேண்ணா. என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது நியூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுமாதிரி நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா. ஏய் வந்துடுவாடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்குது, வேற எங்கேயா போயிருக்கேன், நான் சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவாடா அப்படின்னு. அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுட்டு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குனு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சிருவான். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் மன்னிச்சிங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் இந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது, அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான்.
நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் ஓடினாரு. அதுக்கான வெற்றி, அதுக்கான பலன் வர 18ஆம் தேதி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்தோட யாதும் அறியான் படத்துடைய இயக்குனர் திரு கோபி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னை பேச விட்டு அழகாக பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன். சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் பேசும்போது நிறையா இன்ட்ரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம் நம்ம. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது, நீங்கள் வேணால் பாருங்கள், ப்ளர் பண்ணிடுவாங்க, இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணுன்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலைன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், வாழ்த்துக்கள். வர வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி யாதும் அறியான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதை முன்னிட்டு ஒரு போஸ்டர் வந்து ரெடியா இருக்கு. அந்த போஸ்டர் தற்போது வெளியிடப்படுகிறது. சிறந்த நடிகர் தம்பிராமையா அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சாரும் வர மாதிரி இருந்தது, பட் அவரால் வர முடியல. அவருடைய வாழ்த்துக்களை வந்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சிருவோம். வர வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி யாதும் அறியான் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அதை முன்னிட்டு ஒரு போஸ்டர் தற்போது படக்குழுவினரும் சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து வெளியிடுகிறார்கள். மூவி ரிலீஸ்க்கான ஒரு போஸ்டரை லான்ச் பண்ணி கொடுத்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தற்போது யாதும் அறியான் படக்குழுவினரை பாரம்பரிய சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம் மேடையில் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள். இருவரும்
அப்படின்னா நிறைய முதல் படத்துல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அண்ட் முதல் அனுபவம் ஐ மீன் டெபியூ ஆக்டர்ஸ் அண்ட் டெபியூ டெக்னீஷியன்ஸை வந்து பயன்படுத்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்றது சூப்பரான விஷயம். டீமுக்கே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ். ஸோ அடுத்ததான் இந்த படத்தை வாழ்த்தி பேசுவதற்காக இயக்குனர் கசாலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். யாதும் அறியான். இப்போ என்னென்னா அந்த படத்தை வந்து ட்ரெய்லரு பாடலாம் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ப்ரொமோஷனில் வந்து அந்த போஸ்டர் முதல்வர் விஜய் அப்படின்ற அந்த போஸ்டர் வந்து பெரிய வைரல். இப்போ கூட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கதாநாயகன் அவர் வந்து அந்த சட்டையை பாருங்கள், கொலை பண்ணிட்டு அப்படியே வர்ற மாதிரியே வந்திருக்கிறாரு அவர். அதாவது படத்தின் பெயர் யாதும் அறியான், ஆனால் அந்த இயக்குனர் வந்து அனைத்தையும் அறிவான் அப்படிங்கிறதான். ஸோ இந்த படம் வந்து எப்படியெல்லாம் படத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்த படத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் திருநெல்வேலி தினமலர் எம்டி தினேஷ் அவர்கள். ஸோ அவரோட அதாவது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கால்கள் வந்து தரையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான உதாரணம் வந்து தினேஷ். ஸோ அவரது எளிமையும் பண்பும் அவரது அர்ப்பணிப்பும் இந்த படத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும், வெற்றியடைய வைக்கும். அந்த டீமோட ஒத்துழைப்பு, டீமோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து சிறப்பாக வெற்றியடையும். இந்த டீம் ஒற்றுமையாக அடுத்தடுத்து மென்மேலும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். சார் வந்து சென்சார் போர்டில் கூட ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காரு. அண்ட் கடந்த ஆண்டு வந்து மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா தேசிய விருது வாங்கினாரு. அது சாருடைய படத்தில் வந்து ஒர்க் பண்ணி தான் அவர் வாங்கினாரு அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவராக அவர் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், புதிய கீதை, பகவதி, சிவகாசி இந்த படங்கள் எல்லாம் நடிகர் விஜய் அவர்களோட இணைந்து நடித்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் திரு EV கணேஷ் பாபு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தினமலர் பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து ஒரு அம்பி வருவார்னு எதிர்பார்த்தேன், ரெமோ வருவார்னு கூட பார்க்கலாம். அந்நியனே வந்திருக்கிறார். தினமலர் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து சைவ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அமாவாசையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ, அப்பாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் சைவம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 2:30 3 இருக்கும். சென்னையில் அது மாதிரி எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், சத்தியமாக சைவ சாப்பாடு கிடைக்காது அந்த டயத்துக்கு. சைவம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, அசைவம் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தினமலர் குடும்பத்துலேருந்து அசைவமாக ஒரு படம் கொடுப்போம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு தினேஷ் சார். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு புத்திசாலி பிள்ளை எப்படி பொழைச்சிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சாருக்கு. சோகமாக பார்க்குறாரு. நான் சொன்னதில் அவருக்கு சந்தோஷமாக வருத்தமானு தெரில. நிச்சயமாக வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பார். ரொம்ப அப்பாவியாக பார்த்த ஒரு பிள்ளை இப்படி ஒரு டெரராக பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நான் பெருசாக ஒன்றும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பேசுவோம் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். நம்ம நேரில் சில மனிதர்களை பார்ப்போம், ஆனால் திரையில் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இருக்கும். விஜய் சாரை பற்றிலாம் எல்லோரும் சொன்னாங்க. அவரோட 4 படங்கள் நடிக்கும்போது நேரில் பார்க்கும்போது இந்த அப்பாவி பிள்ளையா இப்படி திரையில் வந்து இப்படி விளையாடுது, பூந்து விளையாடுது, வீடு கட்டி விளையாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட நெருங்கி பழகின உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இதாக பேசுவார். வணக்கம்னு சொன்னால் கூட அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து வச்சு மாட்டார், அப்படி மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் டைலாக் பேசும்போது ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய
உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கார். அந்த வரிசையில் சினிமாவில் வந்து ரொம்ப நம்ம நேரில் சாஃப்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து திரையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தினேஷும் வந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அவருடைய நட்புக்காக நிறைய பேர் இப்போ கூட பேரரசு சார் சொன்னாங்க, நான் எனக்கு வர முடியல, முக்கியமான வேலை இருந்தது. கணக்கல் மாஸ்டர் கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க, கேட்கும்போது எப்படி வர்றீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேரரசு சார் இல்லை தினமலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திரும்ப அவரே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து கோபியை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசி ஆகணும், டேரக்டர் கோபியை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப அவர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லும்போது இதுக்கான தேவையே இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நடிகனாகட்டும், ஒவ்வொரு இயக்குனராகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அந்த பத்திரிகையில் இன்னைக்கு எவ்வளவுதான் என்னமா வந்தாலுமே கூட அந்த பத்திரிகையில் ஒரு பேர் வர்றதன் மூலமாக ஒரு பெரிய டைரக்டருக்கு ஞாபகம் வருங்க. ஒரு படத்தில் நம்மளை நடிக்கிற கூப்பிட்டுருப்பாங்க, அந்த பத்திரிகையில் உங்களோட பேர் பார்த்தங்க, அது வேற ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய செய்தியாக இருக்கும். அதில் வந்து அந்த நடிகர்கள் லிஸ்ட்டில் ஒரு சின்னதாக நம்மளுடைய பேர் வந்திருக்கும், இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்திருக்கும் பாருங்க. அது பார்த்துட்டு ஒரு நிச்சயமாக வந்து ஒரு மணிரத்னத்துக்கோ சங்கருக்கோ கூட நினைவுக்கு வர்ற அளவுக்கு பத்திரிகைகளுடைய ஆளுமை வந்து இருந்துச்சு. இன்னைக்குமே கூட இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கெல்லாம் போகிறவங்களாம் அங்கெல்லாம் சவுத்துலாம் போனோம்னா எல்லாமே தினமலர் தான், சவுத்துலாம் முழுக்க ஆக்கிரமிப்பு தினமலர் தான் இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்தாலுமே கூட இன்னைக்கு பத்திரிகை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உயிரோட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது காரணங்கள் வேற. கையில் வச்சுட்டு அப்படியே என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த கையில் வச்சுட்டு உயிரோட்டமாக அப்படி பார்க்கக்கூடியது பத்திரிகை வந்து இன்னமும் அது வந்து இவ்வளவு போட்டி உலகத்தில் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால வந்து நாங்கள் திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களுமே வந்து தினமலர் பத்திரிகையிலையோ எல்லா பத்திரிகையிலும், தினமலர் மட்டும் இல்லை எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க, அங்கே உள்ள மற்ற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, திரைப்படத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திரைப்பட நடிகராக வந்திருக்காங்க, மற்ற இயக்குனராக வந்திருக்கிறாங்க, நல்லா கோலோச்சி இருக்கிறாங்க இயக்குனராக வந்து பத்திரிகை துறையிலிருந்து வந்து பெரிய வெற்றியில் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பத்திரிகை துறையிலிருந்து வந்து திரைப்படத்துக்கு வந்து கோலோச்சி இருக்கிறாங்க. அதே பத்திரிகை துறையில் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அதிபர் குடும்பமா திரைப்பட அந்த பத்திரிகை அதிபர் குடும்பத்திலிருந்து ஒரு 4ஆம் தலைமுறை, தினமலர்ன்றது ஒரு பாரம்பரியமான பத்திரிகை, அதுலேருந்து ஒரு 4ஆம் தலைமுறையா அந்த பத்திரிகையிலிருந்து வந்து அந்த பத்திரிகையுடைய அந்த முதலாளிகள் குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக சினிமாவுக்கு வந்தது வேற யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தினேஷ் சார் வந்து அவர் வந்து நிச்சயமா வந்து பல பேருடைய வளர்ச்சிக்கு, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய உயரத்துக்கு, பல பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது வந்து அந்த பத்திரிகையெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால அந்த பத்திரிகை குடும்பத்திலேயே வந்த அந்த தினேஷ் அவர்கள் நிச்சயமா இந்த படத்தின் மூலமா திரைப்படத்துறையில் கால் ஊன்றணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் கோபி வந்து நிச்சயமா வந்து விஜய் சார் அடுத்த படம் நடிப்பாரு. அது கோபி வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலுமே அவர் நண்பர்களோட சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவருடைய அந்த மேக்கிங் இருக்கு பாருங்க, அந்த 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 தந்திரம் இருக்கு பாருங்க. அந்த பெருசா செலவு பண்ணலன்னா கூட அந்த செலவு பண்ண மாதிரி காட்டக்கூடிய அந்த வித்தை இருக்குல்ல, அந்த வித்தை வந்து கோபிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே வந்து சோட போகல, அந்த மாதிரி பரபரப்பா அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறாரு. நல்ல சரிகமா மியூசிக், இது மாதிரி நல்ல ஒரு தரமான நிறுவனம் தான் இந்த பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரெய்லர்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்னேக் விக்லாம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துறை விநியோகமும் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய திரையரங்களை வரணும் அப்படி சொல்லி கோபி வந்து நிச்சயமா நான் சொன்னது பலிக்கும். நாளைக்கே கூட விஜய் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட அமையறதுக்கான இருக்கும். அந்த அதுக்கான ஒரு முகாந்திரமா இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு பெரிய வார்த்தையா ஒரு விஜய் ரசிகரான கோபிக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய பேரை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, புதுசா நிறைய பேரை இந்த படத்துல வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தைரியம் வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியா போயிடுவாங்க, கொஞ்சம் பிரபலமானவங்கள்ட்ட சொல்லிட்டு சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா தொடர்பு இருக்கும், நான் சினிமாவில் நிறைய கோபி டிராவல் பண்ணியிருப்பாரு, நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். அவர் நினைச்சிருந்தா அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து ஏற்கனவே பிரபலமானவங்கள்ட்ட சார் இதுல வந்து என்னால பேமெண்ட் பண்ண முடியாது, நட்புக்காக பண்ணுங்க, இல்ல குறைவா பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தாய்மை உள்ளத்தை நான் பாராட்டுறேன் சார். ஏன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வு. கைதட்டுங்க. அந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கும் போது அப்படியே நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கீதா கைலாசம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படாத ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் தான் முதல் நடிச்சாங்க
அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி கோபி வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நடிகர்களை ஹீரோவை இதுல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு காலத்துல புதுசா வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு சினிமா வியாபாரம் வந்து புதுமுகம் அப்படின்னு சொன்னா தயங்குது. அந்த தயக்கத்தால உடைச்சுதான் பல இயக்குநர்கள் வந்து புதிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில கோபி வந்து இந்த படத்தின் மூலமா ஒரு புதிய தடத்தை பதிக்கணும். அவர் அறிமுகப்படுத்தின தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வந்து கோலோச்சி சினிமாவில் பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனந்த் சாருக்கு என்னுடைய அவர் நெருங்கி பழகலனா கூட டிஎஸ் சார் வந்து அவரை பத்தி நிறைய தெரியும், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். சம்பத் நாங்களாம் வந்து விஜய் சார் படத்துல நடிச்சிருக்கிறோம். ரொம்ப நீண்ட காலமா 25 ஆண்டு காலமா அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல வந்து நம்ம தமிழ் சினிமா அவரை பயன்படுத்துறது கூட மலையாள சினிமா தெலுங்கு சினிமா வந்து சம்பத் சாரை பயன்படுத்திக்கிறது, சம்பத் ராமன் பயன்படுத்திக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை வாழ்த்து வந்த சம்பத் சாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புக்குட்டி பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஒரு முக்கியமா சொன்னேன். ஆனந்த் ஒரு விஷயம் சொன்னாரு, முன்னெல்லாம் சாலிகிராமத்துல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும், இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு. ஓகே, எல்லாமே காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டு இருக்கணும் அப்படின்றது உண்மையா இருந்தாலுமே கூட நம்ம சாலிகிராமத்தை வந்து சினிமா என்னைக்குமே மறக்க கூடாது, கோடம்பாக்கத்தை மறக்க கூடாது, வடபழனியை மறக்க கூடாது, வலசரவாக்கமா எக்ஸ்டன் ஆயிருக்கு, இதையும் நம்ம மறக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்துல ஒரு பெரிய ஹீரோட படத்துல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு ஏன் அவர் டேட் கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எந்த நிகழ்ச்சியை நான் குறையா சொல்லல, அந்த நிகழ்ச்சியை நான் குறைவா சொல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 100 படத்துக்கு சமமான நிகழ்ச்சி தான், குக்கு வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியில அவர் நடிச்சிட்டு இருக்காருங்க, டேட் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து ஷூட்டிங் தள்ளி போகுது. ஏன் வந்து நீங்க வந்து ஒருத்தர் பிஸியா இருக்க ஒருத்தரை வந்து துரத்தி ஒரு டிவியில ஒருத்தர் பிஸியா இருக்காருன்னா விட்டுருங்களேன். இந்த அப்புக்குட்டி இருக்காரு, எவ்வளவு பேரு அப்புக்குட்டி எல்லாம் வருஷத்துக்கு எல்லா நாளுமா வேலை கொடுத்துட்டோம். ஒரு தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி, தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி. ஏன் இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞர்களை வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது? இப்ப கோபி பயன்படுத்திருக்காரு, தேடி தேடி பயன்படுத்திருக்காரு. ஏன் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கவங்களே ஏன் மார்க்கெட்டிங் ஒரு மாயைக்குள்ள ஏன் சிக்கிறோம்? ஒரு 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 டிவி நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு நடிகருக்காக ஒரு பெரிய ஹீரோட படம் ஒரு ஷூட்டிங்கே தள்ளி போற அளவுக்கு ஏன் அந்த பெரிய ஹீரோக்காக படம் ஓடாதா? ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு? திரும்ப 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 இவங்களா இருந்தா உள்ள மார்க்கெட்டிங் இருக்குன்ற ஒரு மாயையை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள நிறைய பேர், நம்ம பக்கத்துல நிறைய பேர் அப்புக்குட்டி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜனநாயக சார் சத்தியம் தியேட்டர்ல அன்னைக்கு பேசுறாரு. தேசிய விருதோட கமிட்டியோட அந்த சேர் பர்சனா ஜனநாயக சார் இருக்கும்போது எவ்வளவு பேர் மலையாளத்துல பெங்காலத்துல எவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த அப்புக்குட்டிக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அந்த தேசிய விருது அப்படின்னு நம்ம ஜனநாதன் சொன்னார். அந்த 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 காட்சி இன்னும் எனக்கு இருக்கு. அப்புக்குட்டி மாதிரியான கலைஞர்கள் நம்ம சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, இளையவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. சினிமாவை நம்பி, சினிமாவை மட்டுமே நம்பி சோறுதுங்கிற அத்தனை பேருக்கும் நீங்க வாய்ப்பு இருக்கணும். நம்ம வந்து கொண்டாடுவோம், டிவியில கொண்டாடுவோம். ஆனந்த் வந்து அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் சொன்னதுனாலதான் எனக்கு தோணுச்சு டிவில இருந்து வரவங்களையும் கொண்டாடுவோம். ஏன்னா நானும் டிவில இருந்து வந்திருக்கேன், பத்திரிகையில வந்திருக்கேன். அதே சமயம் நம்ம சினிமாவை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம சோறு போடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவரோட சேர்ந்து தான் நம்ம வளரணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தினேஷ் சாரை பத்தி நான் பேசிட்டேன். அப்புறம் சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில இருந்துகிட்டு விஜய் சாரோடைய அவருடைய கட்சியில செயல்பட்டுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஒரு பக்கம் திரைப்பட விநியோகம் வேற ஒரு கட்சி வேற ஒரு அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அங்க போயிட்டா என்னுடைய திரைப்பட வாழ்க்கையை பாதிக்கப்போம் அப்படின்னு பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு தைரியமான ஆளு இன்னும் சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு நான் வந்து விஜய் சாரோட ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சேரன் சார்ட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நானு சவுந்தரராஜன் சேரன் சார் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப 2 மணி நேரத்துல வேற சப்ஜெக்ட்லாம் சினிமா பத்தி நிறைய வந்தது. பெரும்பாலும் விஜய் சாரோடைய அந்த நேசிப்பு, அந்த அவர் வச்சிருந்த நேசிப்பு, சவுந்தரராஜன் வச்சிருந்த நேசிப்பு வந்து இன்னமும் அப்படியே கண்ணுமடி நிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சூழல், திரைப்பட விநியோக சூழல் வேற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நான் என்னுடைய கேரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து விஜய் சாரோட தான் செயல்படுவேன் அப்படின்னு நிற்கும் போது அந்த தைரியம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மாஸ்டர் உங்களை வணங்குற மாஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம துறையில இருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து சினிமால வந்து இன்னைக்கு வந்து தன்னோட உயிரை பலி கொடுத்திருக்காரு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பாருங்க, சினிமா வந்து சாதாரணமா போற போக்குல வந்து நீங்க வந்து மொபைல்ல பாத்துறீங்க. சினிமாவில் மொபைல்ல பாருங்க, 2ஆம் தடவை பாருங்க, முதல் தடவை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் தியேட்டருக்கான படம் தான். இந்த படம் வந்து ஓடிடில வரும், அதுக்கு முன்னாடி தியேட்டர்ல வரும்போது பாருங்க. சில படங்கள் ஓடிடில மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் தியேட்டருக்கான படம் தான். இவ்வளவு உயிரை கொடுத்த மாஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை மரணத்தை இன்னைக்கு வந்து ஒரு உயிரை பலி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து மோகன்ராஜ் பலி கொடுத்துருக்கோம். நம்ம பலி கொடுத்துட்டு இங்க நின்றுகிட்டு இருக்கோம் சினிமாவில். மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை அது மாதிரி ரிஸ்க் எடுத்திருப்பாரு. மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால, நம்ம கடல் கண்ட மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால எத்தனையோ ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ ஹீரோஸுக்காக அவர் வந்து உயிரை பணயம் கொடுத்து அவர் வந்து ஸ்பாட்ல நின்றுப்பாரு. அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து பேர் வாங்குறதுக்கு மாஸ்டர் வந்து நம்ம உயிரை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு உயிரை கொடுத்த ஒரு நமக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போற போக்கில் வந்து நம்ம சினிமா வந்து
ஃபர்ஸ்ட் காப்பியே மொபைலில் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மொபைலில் இந்த டெக்னாலஜி வந்து யாருமே தடுக்க முடியாது. மொபைலில் பாருங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அஃபீஷியலாக இது எங்கே ரிலீஸ் ஆகுது அங்கே முதல்ல பார்த்துருங்க. அஃபீஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் பார்த்துட்டு அப்புறமா மொபைலில் பாருங்க. அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறமா பாருங்க. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து எத்தனையோ ஃபைட் மாஸ்டர்கள் அந்த ஒரு தியாகம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ கொடுத்துருக்கு. அதை நம்ம மறக்கக்கூடாது. மாஸ்டருக்கும் என்னுடைய நன்றி. பேரரசு சாரை பற்றி சொல்லணும்னா, ஏன் வந்து இந்த படத்தை பாராட்ட வந்துட்டு எல்லாரையும் பாராட்டுறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் தொடர்புல ஒருத்தர் சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பேரரசு சார் இன்னைக்கு சார் விஜய் சார் வந்து இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறது காரணம் பல இயக்குநர்கள் சில இயக்குநர்கள், அந்த சில இயக்குநர்கள மிக எண்ணிக்கையில சொற்பமான குறிப்பிடத்தக்க ஒரு 4 இயக்குநர்களை தாண்டி வேற இயக்குநர்களே கிடையாது. அந்த 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னா, அந்த விக்ரமன் சார் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த ஒரு 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் சார் இல்லை. அந்த 4 இயக்குநர்கள மிக மிக முக்கியமான இயக்குனர் நம்ம பேரரசு சார். அவர் விஜய் சார் சமீபத்துல கடைசியா அதிரி புதிரியா உண்மையான மக்களுக்கு பிடிச்ச ஹிட் கொடுத்த படம் கொடுத்ததுன்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, பேரரசர் படத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்தான்னு சொன்னா இல்ல. மார்க்கெட்டிங்கால ஒரு விஸ்வரூபமா பேசப்பட்டிருக்கலாம், வியாபாரத்துல அதை தாண்டி போயிருக்கலாம், அதை தாண்டி நிறைய வசூலா இருக்கலாம். ஆனா ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ABC எல்லா சென்டர்லயும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது விஜய் சார். கடைசியா கொடுத்தது வந்து திருப்பாச்சி சிவகாசி தான். அப்படி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு பேரரசு சார். மலையாளத்துல இது மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஹீரோ டைரக்டர் இருக்கான்னு சொன்னா அந்த ஹீரோ திரும்ப அந்த டைரக்டரை கூப்பிட்டு வாங்க நம்ம படம் பண்றோம் அப்படி சொல்றாங்க. மலையாளத்துல ஒரு ஹீரோ கொஞ்சம் பின்னணி டைரக்டர் கூப்பிட்டு ஹீரோக்கு படம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணும். விஜய் சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்த அந்த பேரரசு சாருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கு. கசாலி சார் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண தடுமாறி இருக்கவங்களாம் கசாலி சார் நிறைய உதவிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டீம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா டீம் ஒருத்தரா எனக்கு பேர் சொல்லதில்ல. கேமராமேன் சார் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரு. அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் இதுல தெரிஞ்சது. மியூசிக் பர்சனல் ப்ரொமோஷன் இந்த படத்தை பத்தி பர்சனலா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா என்னால பேர் சொல்ல முடியல. இந்த பிஆர்ஓ டீம் வந்து என்னுடைய வீட்டு என்னுடைய சகோதரர்கள் மாதிரி. அவங்க தர்மா, சுரேஷ் இவங்க எல்லாம் வந்து என்னுடைய முதல் படத்துல யமுனால வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆனந்த் இந்த படத்தை தாங்கி நிக்கிறாரு. இந்த படம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க உட்கார்ந்துருக்க யாருமே வந்து எனக்கு புதுசான ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளாம் வந்து 20 வருஷமா 25 வருஷமா பார்த்த நபர்கள். புதுசா ஊடகத்துக்கு ஒரு சில பேரோட நம்ம பழகி இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றியடைய வைப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச 2 கதாநாயகிகள் பிரனா, ஷியாமல் 2 பேருமே வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது. பட் அவங்களும் ஷூட்டிங்ல ஒரு மலை மேல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதால அவங்களால வர முடியல. பட் ஸ்டில் அவங்களுடைய பெயர் வந்து நாங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புறோம். ஷூட்டிங் வந்து ஹில் ஸ்டேஷன்ல நடக்குது. மாஸ்டர். அடுத்ததாக படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணிருக்கக்கூடிய திரு ஆனந்த்ராஜ் அவர்கள், முருகன் மற்றும் மாரிக்கடி இவங்களுமே வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களாலையுமே வர முடியல. பட் ஸ்டில் அவங்களையும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அவங்களும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற டெக்ஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா டீமை வந்து வாழ்த்தி பேசுவதற்காக ஒரு முக்கிய நடிகர் தான் இங்கே வந்து பேசியிருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள்ல பார்த்துருக்கோம். பட் வில்லனா நடிச்சாலும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம மனசை உருக்கக்கூடிய வகையில வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். உணர்வுகள் மூலமா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லும். நடிகர் திரு சம்பத் ராம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்போ தான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் வந்து யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர். உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும். ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு.
பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார். நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர்கிட்ட, கண்ணக்கண்ண மாஸ்டர்கிட்ட நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன். முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட, இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை, நீ பெரிய நடிகனாக வருவ, பெரிய வில்லனாக வருவேன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமிச்சார். நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம். படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். ஒரு பீரியட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சவுந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு. ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு. அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன், 60 செடிகளில் அவரே அவரோட டீமோடு வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார். நன்றி சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து மரமாக இருக்குது சார். மீண்டும் உங்களை அழைப்போம், வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் யாதும் அறியான் படத்தை வெளியிட இருக்கும் குருஜோதி பிலிம்ஸ் திரு விவேகானந்த சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு இந்தியன் பாஸ்கர் ஃபைட் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய டீம் உங்களை இந்த மேடையில் கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். ஒரு கைத்தட்டலை வந்து நம்ம இந்தியன் பாஸ்கர் அவர்களுக்காக கொடுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக யாதும் அறியான் படக்குழுவை வாழ்த்து பேசுவதற்காக டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் குழுவினருக்கும்
இயக்குனர் கோபி மற்றும் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் முதல்ல ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து நான் உட்பட நெல்லை சுந்தரராஜன் சார் உட்பட நிறைய ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த என்னோட அருமை தம்பி தினேஷ்காக. நம்ம பத்திரிகையாளர்கள் யார் யாருக்காகவோ எவ்வளோ விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் தினேஷ். தினேஷோட திறமைக்காக மட்டும் நான் சொல்லலை, அவர் எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒரு பழகினவங்களுக்கு தான் தெரியும். யாராவது சொன்னால் தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர். நான் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவருடைய எளிமை வந்து அவர் மிக பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு கஜாலி சார் கேட்டேன். இல்லை அவர் கொலை பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி இந்த கேரக்டராக வரதுக்காக வந்திருக்காரான்னாரு. நான் கேட்டேன், அப்போ டார்ஜார் படத்தில் நடிச்சிருந்தாரா என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு காட்டு மிராண்டி படத்தில் நடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு அவ்வளோ லைவாக வந்திருக்காரு. இயக்குனருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னுடைய அப்புக்குட்டியை உட்பட நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் நடிக்க வைக்கலாம், யார் வேணாலும் வந்து இவ்வளோ தான் சம்பளம் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இவர்களை பாராட்ட பேரரசு சார் வரதை பற்றி சொல்ல முடியாது. நான் மதியம் காலையில் கூட சொன்னேன், சார் இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கிடுங்க சார், நீங்கள் நம்ம எல்லாரும் எங்காவது தான் இங்கே வரோம், அவர் இங்கேருந்து எப்பாவது தான் வீட்டுக்கு போகிறாரு, ஆஃபீஸுக்கு போகிறாரு. அதே மாதிரி என்னுடைய குருநாதர் இயக்குனர் ஆர் உதயகுமார் சார். உதயகுமார் சார் படத்தில் எடிட்டராகவும் கனல் கண்ணன் சார் மாஸ்டராகவும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் போன்றவர்கள்லாம் வந்து இது போன்ற ஒரு டீமை வந்து பாராட்டுறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வளரும் டீமை வந்து இந்த அளவுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் சார்லாம் சொன்ன மாதிரி. அதே மாதிரி சவுந்தர், அருமை தம்பி சவுந்தருக்கு வந்து சவுந்தருடைய அந்த வேர்டு இன்னைக்கு விஜய் சார் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, இளைய தளபதி விஜய் பற்றி. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும்ன்ற அந்த வார்த்தை வந்து சவுந்தர் சொல்லி தான் விஜய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். உண்மை, அவரே அதை வேந்து சொல்லியிருக்கார். அது ரொம்ப உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரெஷனே வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வந்து திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியிலே வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருந்து, ஏன்னா அவர் விஜய் இந்த கட்சியெல்லாம் இப்போ தான், அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு சவுந்தர் தெரியும். சவுந்தர் ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒருத்தர். அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி தாவேகா கட்சியிலோட முக்கிய நிர்வாகின்றதெல்லாம். இந்த மாதிரி ஒரு குட் ஹார்ட்டட் எல்லாரும் வந்து இந்த டீமை வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு, நம்மளுடைய தோழர்களுக்கு, ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லாரும் யார் யாருக்காகவோ எவ்வளவோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம், யார் யாருக்காக எவ்வளவோ செய்திருக்கோம். நம்மளுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அருமையான நம்மளுடைய சகோதரர் தினேஷ் வந்திருக்கார். அவருக்கு நாம் நிச்சயமாக எந்த அளவுக்கு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக வந்து பேச போகிறவர் ரொம்ப வேகமாக பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேரை வந்து அவர் காப்பாற்ற போகணும் அப்படின்றதால பல முன்னணி நடிகர்களோட வந்து சார் நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பில் வந்து வில்லத்தனமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகரும் சொல்லலாம். நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கனல் கண்ணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்லை ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஏன் வரலன்னு வரல. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும்
இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன், ஏன் படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்களா தெரியல, எனக்கு பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பா என் பேர் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஷன் வந்திருக்காரு. இல்லை இப்போ கதாநாயகர் சொன்னார், இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க. சரி, பிஸியாக இருக்க நல்ல விஷயம்தான். சரி, இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் இல்லை, நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பது பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்களும் எத்தனையோ படங்கள், எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேய்க்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம இளவரசர் சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ பேரு சாருக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க, அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்லை இல்லை, ஓ கூட்டம் இல்லை, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். இது அவர்கிட்ட நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குன்னு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன், ஒரு 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புதுசாக ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் கதைக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேலே கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாரா, நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ரீரெக்கார்டிங், அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது, இது ஒரு அவ்வளோ அழகாக ஒரு பொய்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் யார் எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பார்த்தியப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னே தான் நான் வந்தேன். உடனே வந்ததில்லை, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது ஒன்று அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார், புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னால் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பார்த்த உடனே நான் டேரக்டர் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா பேச, நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார். ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படமா சார்? முதல் படமா? இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ட்ரெய்லர் கேட்டா அது ஓகே, நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தார் சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாதும் அறியாத ஒரு படம், தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரணுன்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வர போகிறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலை மேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நல்லா பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலிருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும்
உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஸோ அடுத்ததை பார்த்தோன்னா இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து எப்போவுமே அந்த டாக்ஸ் வரும்ல, 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி அப்படின்ட்டு. 90s கிட்ஸ் வந்து சினிமாவை எப்படி கொண்டாடினாங்கன்னா, நடிகர்களை கொண்டாடுறதை விட வந்து படங்களை கொண்டாடியவர்கள் தான் 90 கிட்ஸ். ஏன்னா ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின்ஸ் அது ஒரு பக்கம் போகும், எது நல்ல படம் அப்படின்ட்டு வந்து என்ஜாய் பண்ணவங்க வந்து 90s கிட்ஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல நிறைய தரமான படங்கள் வந்து வந்துட்டு இருந்தது. அதுலயும் குறிப்பா இங்க வந்து பேசக்கூடிய அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரியான கதைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னமும் அவர் வந்து கமர்ஷியல் படங்களுடைய மன்னன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறார் அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் பிரசாத் தரப்பில் ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி முழு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற ஆகி போச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல இது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காருவேன் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியாக தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேரக்ட் பண்ணது யார் தேடுங்க இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடுங்க போதும். 2 கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று, இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். அப்புக்குட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேச பாபா இருக்கட்டும், சமுத்திரம் சீக்கிரம் இணைவோம். கனல் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லாரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம், ஜி சாருக்கு 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல. விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தார். அதான் ஒரு லைஃப்பில் 2 லைஃப் கொடுத்தார். ஆமாம், அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ், பத்திரிகையாளர். சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க, பல துறையிலேருந்து வருவாங்க, ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க. அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம், இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படி தான் நினச்சேன். சரி, பத்திரிக்கை திறந்து அவர் ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருப்பாரோன்ட்டு. இது முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி, முழு தகுதி இருக்கு அவருக்கு. ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி. அந்த கலை வெறி தான் அந்த கொலை வெறியோட உட்காந்துருக்காரு. அந்த கேரக்டரை இன்னும் அதுலேருந்து இன்னும் மாறலாம், பயமாக இருக்குது. பார்க்கும்போது என்ன சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், ஆனால் அவர் ஒரு இடத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமல்ஹாசன் வந்தார். அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆளை காணோம். இதில் ஒரு பெட்ரூம் சின்னுச்சு, அது போதும், மனுஷன் புகுந்து விளையாண்டார். ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சீனுக்காக தான் கதையை ஒத்துருப்பார் போல இருக்கு. கையை போகிறாரு, கையில் உழைக்கிறாரு. அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூடோட்ட ஆகி போச்சு அவருக்கு.
மூட்டை ஆனோடனே டக்குனு செல்லை பார்த்து கூட ஏற்றிக்கிறார். இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு. அவர் பாக்கியராஜர் வந்து முருகங்கா சொன்னார், இது அதே மீறிடுச்சு. இப்போ டல்லாயிருச்சா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோனை எடு அப்படியே ரீல்ஸ், அதுக்கு பேர் ஏதோ ஒன்று மூடு எடுத்துட்டு எதாவது இருந்தாண்ணா. 2 பொம்பளையை பார்த்தாரு, திருப்பி கையை போட்டார், அது முறைச்சிச்சு. அப்போதைக்கு டைலாக், லவ் தான்மா. எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும், அது எங்கேயும் முடியுங்கிறது அப்புறம். அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம். ஆமாம் சார், இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார். என்ன சார் நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துருக்கணும், அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும். அதனால தான் இப்போ ஹீரோயின் ஏன் வரலன்னா, அது மலை மேலாம் உட்காரல, சிக்கலை இன்னும் அந்த மூட்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம், நமக்கும் பயம் இருக்குல்ல. அதனால் பத்திரிக்கையாளர்ன்ட்டு ஒரு ஹீரோவாக இருக்காரு நான் சாதாரண நினச்சிட்டேன். சார் அதுக்கு சொல்ல, உங்களோட ரியாக்ஷன் எல்லா லவ் சீனும் சரி, அந்த சீரியஸ் சீனும் சரி, ஒரு சிறந்த நடிகராக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேர நடிகராயிருங்க. ஆமாம், பத்திரிக்கையை பார்த்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் கூட வரேன். இப்போ என்ன இப்போ அது ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் பார்த்துறேன் நான். இப்போ யாதும் அறியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். அவர் ரசிகரா இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை, நிறைய சீன் இருக்கு. அவர் விஜயோட ரசிகராக பதிவு பண்ணுறது விஜயை பற்றி அந்த 2006 2020 பேக்கில் போட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026. ஆமாம், அதில் விஜய் சாரை இப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனராக சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனராக வந்து இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசியருக்கு படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும், அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அது இல்லை, அயனார் கோயில் போய் அவரோட சொருவதில் அது இல்லை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான், அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி ஸ்ரீ ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான், நிறைய மாற்றங்கள். விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் போய் யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே, என்ன டைலாக்குது, ஆமாம் நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்லாம் பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயந்தான் சொல்லி முடிச்சுட்றேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும்னு ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம.
அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேரக்டர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா. அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா, ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோனை லவ் பண்ணணும். மனசளவில் நான் சொல்கிறது, இன்னும் லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிடலாம் அப்படி இருக்குல்ல. மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும், அதை ரசிக்கணும், அணுகுணமாக பேச நம்ம ரசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது அது ஆடியன்ஸ் ரசிப்பான். அது மாதிரி காதல் படம் பண்ணும்போது கதாநாயகியை லவ் பண்ணுவோம். டைரக்டர் சொல்கிறேன், எல்லோரும் நீங்களாக நாங்களும் வந்து வச்சுக்காதீங்க. இயக்குனர் மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம். இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார். அதான் உதாரணம் பெட்ரூம் சீன். கதாநாயகி லவ் பண்ணிட்டாரு, ஹீரோவையும் லவ் பண்ணிட்டாரு. மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீரெக்கார்டிங் சூப்பர். அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினார், இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க. ஆமாம், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. கோபி சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கான தகுதி இந்த டீரில் காட்டிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துடணும். கோபி வந்து மிகப்பெரிய வெற்றி படைய இயக்குனராக உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைஞ்சிடணும். அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார், அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துக்கிருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கிங் மேக்கர் திரு ராஜசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடுத்ததாக ஒரு மிகச்சிறந்த மனிதர், மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளையை உருவாக்கி பல நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர், இன்றைக்கு படத்தை வாழ்த்தி படக்குழுவை வந்து வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் சௌந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ், சுந்தர் அண்ணன் அண்ட் என்னோட செல்லக்குட்டின்னு தான் சொல்லுவேன், சுரேஷ் அண்ட் தர்மா, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார். அவரை எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் ஒரு வாலண்டியராக வந்திருந்தார். 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம், அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம். தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி, பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க. இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க, காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா? அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர்? ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக்கை பற்றி பேசணும்னு சொன்னேன், மாஸ்டர் பேசிட்டாரு. ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சேன், டைரக்டர் பேரஸ் சார் பேசிட்டாரு. கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்னொருத்தர் பேசிட்டாரு. எல்லாரும் பேசணும்னு நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, பேச்சுக்காக இல்லை. இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க. கணேஷ் சாராக இருக்கட்டும், கசாலி சாராக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், சம்பத்தண்ணனாக இருக்கட்டும்,
சுபாஷ் அண்ணன் எல்லாருமே. சுபாஷ் அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்துல தான் முதல்ல சந்திக்கிறேன். இவர் பத்திரிகை நிருபரா தெரியும். ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸை எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அப்போதான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றதில்லை. இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்றதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனா இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்க மட்டும்தான் உங்க முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும். அப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற. உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு, பேப்பர்ல பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோட நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு. செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பரா மிரட்டியிருக்காரு அண்ணன். அதான் அதனால அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குனர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து, ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன். வாழ்த்துக்கள். தினேஷ், மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை, பதட்டத்துல. இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல்வர், ஒருவேளை கீழே வந்து நான் டேட் 26 போட்டு இருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ தப்பா இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதுல நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல. நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ், மலையாள, தெலுங்கு 3ல. ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல, அவரோட பழகுனதுனால சொல்றேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாம உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில இல்ல மாஸ்டர், உறுதி. சோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய பர்சனலா இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப கனெக்டா இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க, அதை துணிச்சலா சொல்றதுக்கு, துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு, நான் வெளியேத்தல. என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. ஸோ அதுல நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து உங்க படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது, இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது. அரசியல் பேசாதப்பா, இது ஆடியோ லான்ச் அப்படின்னா எப்படி?
கலை பேசாதப்பா, இது பொது இடத்துல கலை பேசாதப்பா, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது. அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும்? ஸோ நேற்று பாருங்க, ஒரு லாக்அப் டெத்ல செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக, அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள், கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க. எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும், கோபமாகவும் வரும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க, அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வஞ்சிக்கப்படுவாங்க. எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும். என்ன அப்போ காவல்துறை யாரை கேட்டு வேலை செய்துங்க? காவல்துறைக்கு என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல இது அதுதாங்க, அரசியல் இல்லாம முழுமை அடையாதுன்னு சொல்ல வரேன் நானு. இத நான் ஓகே, இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு, தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். யாவும் அறிவான் படக்குழுவை வாழ்த்திய சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பேச இருக்காரு. பாரம்பரியமிக்க தினமலர் பத்திரிகை குடும்பத்தை சேர்ந்தவர், நெல்லை நாகர்கோவில் எடிஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு TV ராமசுப்பு அவர்களின் கொள்ளுப்பேரன், திரு டாக்டர் வெங்கட்பதி அவர்களின் பேரன், தமிழ் சினிமாவில் அறிமுக நாயகனாக களமிறங்கி இருக்காரு. யாவும் அறியான் படத்துடைய நாயகன் திரு தினேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா இப்படி வந்திருக்கானேன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரையும் இப்படி தான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார். ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த நடுவில் இந்த விஜய் மாதிரி சொன்னார், அது வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது, நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலைனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான். எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்க தான். யாருமே 10 படம் 50 படம் பண்ணவங்க கிடையாது. ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் யாதும் மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள். பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும்
பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்ததாக இயக்குனர்களின் நடிகன், தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர், யாதுமறியான் படத்துல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அப்புக்குட்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். டைம் கம்மியாக இருக்குது. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொன்ன வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி. சொன்ன மாதிரி இந்த கதை எப்படின்னு சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார். அப்புறம் அங்கே ஸ்பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன், சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறேன். சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா, என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறாரு. எனக்கு அதனால் சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சப்பல. இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் போய் நின்று கண்ணாடி போட்டு பாக்யராஜ் சார் மாதிரி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பாக்யராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் ஏதோ சாதாரணமாக இந்த நடிக்க வராது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல. தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு. என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கூட கொஞ்சம் பயந்து கிந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு. ஐயோ என்னடா அது, நான் சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கேட்குறாரு. சூப்பரா சார், பரவாயில்லையா சார், நல்லா பண்ணேண்ணா. என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இவர் ஏதாவது யூஸ் போட வைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேன்னா டெய்லி இதே வேலையாக போச்சு, நம்ம பதில் சொல்கிறதே வேலையாக போச்சு. அதுமாதிரி நம்ம ஆனந்த் பாண்டி தம்பி அவனும் இதே தான். அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துடுவேண்ணா. வந்துடுவேடா, எங்கடா இது சினிமாக்குள்ளே தானே இருக்க, வேற எங்கேயா போயிருக்கேன், சாலிகிராமத்தை சுற்றும் போது கண்டிப்பாக வந்து தான் வேறு வழியே கிடையாது, வந்துடுவேடா அப்படின்னு. அதுமாதிரி அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை, இவங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க மைக்கை வச்சுட்டு. இல்லைடா நம்ம எல்லாருமே தான் விடு, ஏன்னா என்ன சொல்லலாம் தப்பாக நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வருமா, சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அண்ணன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் வேற சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி. ஆனால் எல்லாருமே ஒரு நட்பாக ஜாலியாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன், சித்திக்கு சொல்லாமல் விட்டோன்னா அவ்வளோதான், அடுத்த படத்தில் என்னை வச்சு செஞ்சுருவான். அந்தளவுக்கு ஒரு கவனிப்பு. இது வந்து ட்ரிப்பு போன மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டேஜெலாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கியிருந்த மாதிரி இருந்தது. நான் நிறையா பேசலான்னு பார்த்தேன், டைம் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் மன்னிச்சிங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளை எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே, படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், விஜய் சார் இதான் வந்து நான் பின்ன லாஸ்ட்டில் உள்ள பார்க்கவே இல்லை, லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, எப்படின்னு தெரில, பார்ப்போம். தெரில, அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது, அது அவங்கவுங்கள நேரத்தை பொறுத்து இருக்குது. சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. டைம் இல்லாத காலத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப், நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் ஓடினாரு, அதுக்கான வெற்றி, அதுக்கான பலன் வர 18ஆம் தேதி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்தோட யாதுமறியான் படத்துடைய இயக்குனர் திரு கோபி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் டைம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களை அழைப்பு ஏற்று வந்ததுனால ரொம்ப நன்றி. கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. இந்த வெளிச்சத்தில் என்னை பேச விட்டு அழகாக பார்த்த என்னோட மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன், சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ப்ரோ, நீங்கள் பேசும்போது நிறையா இன்டரப்ட் வந்துச்சு. நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ, அதனால் தைரியமாக இருங்க, அடுத்து பார்த்துக்கலாம். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான். எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது,
நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ளர் பண்ணிடுவாங்க இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் சார் எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே படம் பார்க்க வரும்போது 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. நான் வந்து 2000 கோடி வசூல் பண்ணணும்னு நான் சொல்லலை. எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது, சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல. ஸோ நீங்கள் 0% எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், 5000 ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன், 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன். நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏஐயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தா சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன், பிரதமர்னு கூட வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். வந்திருக்க அனைவருக்கும், மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலைன்னா தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். வர வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி யாதும் அறியான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அதை முன்னிட்டு ஒரு போஸ்டர் வந்து ரெடியா இருக்கு. அந்த போஸ்டர் தற்போது வெளியிடப்படுகிறது. சிறந்த நடிகர்